வந்து கிழமையில ஒரு நாள் தான் கிளாஸ் நடக்குதுன்னா கிழமையில ஒரு நாள் கிளாஸ்ங்கிறது உண்மையை ஆன்லைன்ல பொறுத்த மட்டும் காணாது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்துல வந்து ஆஹ், நம்ம கிளாஸ் டைமை கூட்ட வேண்டிய ஒரு தேவை நிற்குது. ஸோ பார்ட் உங்களுக்கு இப்போ எப்படியுமே இன்ஷால்லா இன்னொரு 1 மந்த்தில் எப்படியுமே உங்களுக்கு நைட் கிளாஸ், அதாவது புதன் வியாழன் நைட்டில் 7 மணிலிருந்து 8:30 வரைக்கும் மாறி டைம் ஹவர்ஸ் புதனும் வியாழனும் நடக்கும். சரிதானே? ஓகே. ஸோ நாங்கள் வந்து அதை பார்க்கோம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு பிடிஎஃப் ஒன்று போட்டிருப்பேன் குரூப்ல. ஸோ அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2015 தொடக்கம் 2024, அதாவது இடெக் முதலாவது எக்ஸாம்ல இருந்து இதுவரைக்கும் நடந்த எக்ஸாம்ட ட்ரோவிங்ட பாஸ் பேப்பர் கேள்வியே எம்சிக்யூ எஸ்ஏ, அதாவது ஸ்ட்ரக்சர் பார்ட் 2 பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு கேள்விகளையும் நான் வந்து இங்கே சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் பண்ணி போட்டுக்கிறேன். இயர் வைஸ் பிரித்து போட்டுக்கிறேன். ஸோ ஏதை நான் உங்களுக்கு போட்டுக்கிறேன்னு சொன்னா நான் உங்களுக்கு வந்து படிப்பிச்சதை விட பாஸ் பேப்பரும் செய்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக, நீங்க பாஸ் பேப்பர் செய்யறவங்களுக்கு நீங்க ரெடி ஆகிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இதை நான் போட்டுக்கிறேன். சரிதானே? சரி. அப்ப நாங்க இன்ஷால்லா போக இந்த கேள்விகளை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு பார்க்க. அப்ப இதுல நாங்க லாஸ்டா பார்த்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 6 பாஸ் பேப்பர் கேள்வி நாங்க செஞ்சோம். ஏன்னா அளவீடின்னு ஒரு பாட்டுல 2026 7 பாஸ் பேப்பர் கேள்வி, 2024 செஞ்சோம், 2023ல 2 MCQ, 2023 பாஸ் பேப்பர்ல 2 MCQ செஞ்சோம், 2022ல செஞ்சோம், 2021ல செஞ்சோம். இந்த மாதிரி அந்த அளவீடையில் இருக்கிற பாஸ் பேப்பர் ஆல்ரெடி நிறைய செஞ்சிட்டோம். சரியா? இன்னைக்கு நாங்க பார்க்க போற ஒரு பார்ட் ட்ரோவிங்ல தான் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் தான் நியம அளவு கோடுகள். சரியா? சரி. அப்ப அளவீட்டு கோடுகளை பத்தி, அதாவது இந்த ஒவ்வொரு நாங்க ட்ரோவிங்கை பொறுத்த மாதிரி அது ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ். ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ். அப்ப அதை நாங்க நினைச்ச மாதிரிக்கு நம்ம தமிழ் மொழிகளை போட்டு இங்கிலீஷை போட்டு எல்லாம் எழுத இயலாது. சரி, அதுல யூஸ் பண்ண வேண்டியது சிம்பிள்ஸ், குறியீடுகள். அதே நேரத்தில் அதுல நாங்க அடுத்த கட்டமா யூஸ் பண்ண வேண்டியது வந்து சரியான அளவீட்டு முறைகள். அதுல அதே நேரத்துல அதுல நாங்க அடுத்ததா யூஸ் பண்ண வேண்டியது சரியான கோடுகளை பயன்படுத்தும். சரிதானே? Okay. இதுல நாங்க பார்த்த மட்டும் இல்ல, ஒவ்வொரு கோடுகளும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுது இல்லையா? ஒவ்வொரு கோடுகளும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுது. உதாரணத்துக்கு நாங்க முதலாவது கோடை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தடிப்பான கோடுகள், தடிப்பான தொடர்கோடு. இப்ப நான் ஒரு டிராவிங்கை வரைஞ்சிட்டு ஃபைனல் பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த ஃபைனல் பண்றதுங்கிறது அந்த அவுட்லைன், அதாவது எல்லை கோடுகளை, போர்டர்ல இருக்கிற கோடுகளை கொஞ்சம் தடிப்பாக்குவாங்க இல்லையா? அதாவது இது இந்த டிராவிங் போல தான். சரி, அதை தனியை வெட்டி காட்டுறதுக்கா ஏன்னா ஓகே. ஸோ அதை நான் சொல்லுவேன் தடிப்பான தொடர்கோடு அப்படின்னு சொல்லுவேன். சரிதானே? அதே நேரத்துல மெல்லிய தொடர்கோடு அப்படிங்கிறது நாங்க ஒரு ஒரு டிராவிங்கை வரையும் போது பிள்ளைகள் திரும்ப திரும்ப அழிச்சு நிறைய இடத்துல வரைய வேண்டி வரும். ஒரு டிராவிங்கை நாங்க வரையக்குள்ள அழிச்சு வரைஞ்சி அழிச்சு வரைஞ்சி அந்த மாதிரி நிறைய ரேஸ் பண்ணணும், திரும்ப வரையணும். ஏன்னா அப்ப நாங்க அதுக்கு ரொம்ப ஃபெஸ்ட்டுக்கு வரையும் போது அமர்த்தி நல்லா தாளை பிக்கிற மாதிரி வரைஞ்சிங்கன்னு சொன்னா அழிச்சாலும் அந்த மார்க் உங்களுக்கு விளங்கும். அதனால எப்பவுமே டிராவிங்கை நீங்க வரையும் போது மெல்லிசாக வரையணும். சரி, நாங்க இந்த படிக்க டிராவிங் பாட்டுக்குள்ள போறோம் நாங்க. அதனாலதான் அந்த பேசிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வரேன். எடுத்தெடுப்புலயே அதை வர இதை வர அப்படின்னு சொல்றதுங்கிறது அர்த்தம் இல்லை. அதை பத்தி பேசிக்கே படிக்கணுமே. எஸ். அடுத்தது நம்மளுக்கு தெரியும் முறிந்த கோடு. இந்த இதுல நீ பாஸ்போர்ட் கேள்வி கொஞ்சம் செய்வேன். இந்த முறிந்த கோடு சம்பந்தமா உங்களை விளக்கப்படுத்தி மறைவான விளிம்புகளை காட்டு. மறைவான விளிம்புகளை காட்டு அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லல? உங்களுக்கு நான் ஒரு கேள்வியை காட்டுறேன், பாஸ்போர்ட் கேள்வி உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? ஒரு பாஸ்போர்ட் கேள்வி உங்களுக்கு காட்டுறேன், கவனி. 2015 16 17 அந்த மாதிரி கேள்விகள் நிறைய வந்து இந்த 2017 பாஸ் பேப்பர் 3வது MCQ பார்த்தா உங்களுக்கு வரும். 2017 பாஸ் பேப்பர் 3வது MCQ மறைவான கோடுகளை காட்டுறதுக்கான ஒரு படத்தை உங்களுக்கு காட்டுகிறான். சரியா? இத பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஒரு கட்டமைப்பை காட்டுகிறாங்க. அந்த கீழே காட்டப்பட்டுள்ள சமவள உருவை, அதாவது அந்த சமவள உருவுங்கிறதெல்லாம் உங்களுக்கு இப்ப தேவையில்லை, நான் உங்களுக்கு போக போக சொல்லுவேன். அப்ப இது ஒரு படம் காட்டி இந்த படத்துல வந்து ஏ வியூல இருந்து பார்க்கும்போது இந்த படத்தை நாங்க ஏல இருந்து கண்ணை வச்சு பார்க்கும்போது இங்க இருந்து கண்ணை வச்சு பார்க்க போல பில இருந்து கண்ணை வச்சு பி புள்ளியில இருந்து கண்ணை வச்சு கீழ் நோக்கி பார்க்கும்போது அதோட தோற்றம் எவ்வாறு இருக்கும்? அப்போ இதுல பார்த்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம்,
முதல்ல ஏவியூல இருந்து பாக்குறத நாங்க கன்சிடர் பண்ணுவோம். ஏல இருந்து பாக்குறத நாங்க கொஞ்சம் யோசிப்போம். ஏல இருந்து பாக்குறத நாங்க யோசிப்போம். ஏல இருந்து பார்க்கும்போதுனா முதலாவது நம்மளுக்கு இந்த பாக்ஸ் இந்த ஒரு வட்டம் ஒண்ணு தெரியும். ஒரு வட்டத்தை நாங்க சைட்ல இருந்து ஒரு உருளை வடிவ அமைப்பு சைட்ல இருந்து பார்க்கும் வெட்டமா தான் பாக்ஸா தான் விளங்கும். அப்படி பார்க்கும்போதே ஓகே. மேல ஒரு பாக்ஸ் விளங்கும். கீழே ஒரு சின்ன பாக்ஸ் விளங்கும். அப்படி பார்க்கும்போது எல்லாமே ஓகே. பட் நடுவுல நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா உள்ளுக்கு ஒரு குழாய் போகுது. உள்ளுக்கு ஒரு ஒரு துளை ஒண்ணு இருக்கு. ஏன்னா உள்ளுக்கு ஒரு துளை ஒண்ணு போகுது. இப்ப இந்த உள்ளுக்கு இருக்கிற இந்த துளை நம்மளுக்கு விளங்குமா? இந்த உள்ளுக்கு இருக்கிற துளை விளங்காது. ஏன் விளங்காது? ஏன்னா அது உள்ளுக்கு மறைஞ்சு போய்க்குது. அப்ப ஏல இருந்து பார்க்கும்போது விளங்குமா? விளங்காது. ஏன்னா ஏ இடத்துல இருந்து சைட்ல இருந்து பார்க்க உள்ளுக்கு இருக்கிற ஹோல் விளங்குமா? விளங்காது. உள்ளுக்கு இருக்கிற ஹோலுங்க மறைவான புள்ளி. மறைவான அப்ப நம்மளுக்கு ஒரு ஒரு உருளைய நாங்க நேரா இப்படி இப்படி பார்த்தா தான் அது உருளை. இப்படி பார்த்தா அது ரெண்டு கோடு தான். நேரா பாத்தீங்கன்னா ரெண்டு கோடு தான். இப்படி பார்த்தா அது ரவுண்ட். இப்படி பார்த்தா அதாவது அந்த உருளையோட அந்த வட்டத்துல சேப்பு பார்த்தா தான் அது வட்டமா விளங்கும். இப்படி பார்த்தா ரெண்டு விளிம்பு கோடு. ஒரு பொக்ஸா உருளைங்கிறது இப்படி வச்சு கன்ஃபார்ம் பண்ணல. அதை நேரா வச்சு பார்த்தா தான் ஒரு பொக்ஸா ரவுண்டாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி பார்த்தா நம்மளுக்கு தெரியும் மறைவான கோடு அப்படின்னு சொல்லக்கல மறைவான பகுதின்னு சொல்லக்கல நம்மளுக்கு இந்த இடத்துல கோடா காட்டிக்கிறான். இந்த இடத்துல அது கோடா காட்டிக்கிறதால அது பிழை. அப்ப இந்த கேள்வி போல அது மொத்தமும் பிழை தான். இதுலயும் கோடு யூஸ் பண்ணிக்கிறாங்க. மொத்தமும் பிழை தான். அப்படி பார்க்கும்போது முதலாவது ஏ பார்ட்ல சரி, மூணாவது ஏ பார்ட் சரி, அஞ்சாவது ஏ பார்ட் விடையும் சரி. அஞ்சும் சரி. இப்போ இதுல என்ன ரெண்டுமே பொருந்தணுமே. இப்ப பி பாட்டுக்கு நாங்க வருவோம். பி பாட்டுக்கு நாங்க வருவோம். மேல இருந்து பார்க்கும்போது ஏன்னா மேல இருந்து பார்க்கும்போது பிள்ளைகள் நம்மளுக்கு இந்த பெரிய ஒரு வட்டம் ஒண்ணு தெரியும். ஆக சின்ன வட்டம் தெரியும். அதோட சின்ன வட்டம் தெரியும். ஆக சின்ன வட்டமும் தெரியும். கீழே ஒரு உருளை இருக்குது. அப்ப இந்த வட்டம் கீழே உருளையிட வட்டம் நம்மளுக்கு மேல இருந்து பார்க்கும்போது விளங்காதே. மேல இருந்து பார்க்கும்போது பின்னுக்கு தானே. மூணு இப்ப இதுல இருக்கிற எத்தனை வட்டம் முதல்ல யோசிச்சு பாருங்க. எத்தனை வட்டங்களுக்கு மேலாது? ஒரு வட்டம், ரெண்டு வட்டம், மூணு வட்டம், நாலு வட்டம். இப்ப நான்கு வட்டங்கள்ல தம்பி நம்மளுக்கு எந்த வட்டம் விளங்காது? இங்க இருந்து பார்க்கும்போது மேல இருந்து பார்க்கும்போது எந்த வட்டம் விளங்காது? இந்த நாலாவது வட்டம் விளங்காது. ஏன்னா இப்ப இது ஒன்னாவது, ரெண்டாவது, மூணாவது. இப்ப நம்மளுக்கு முதல்ல சின்ன வட்டம்னு விளங்கும். சின்ன வட்டத்தை விட அடுத்த பெரிய வட்டம் நாலாவது வட்டம் தான். அப்ப அடுத்த வட்டம் புள்ளடி மூலமா தான் விளங்கும். அடுத்தது ரெண்டாவது வட்டம் கொஞ்சம் பெரிய வட்டம். அடுத்தது மூணாவது வட்டம் ஆக பெரிய வட்டம். அப்படின்னு சொன்னா என்ன விட வரும் சொல்லுப்பா? என்ன விட வரும்? எஸ். இப்ப நம்மளுக்கு இதுல பார்க்கும்போது முதலாவது வட்டம் சின்னதா இருக்கணும். அப்ப அதே நேரத்துல ரெண்டாவது வட்டம் தான் பெருசா இருக்க முதலாவது விட பாருங்க. சிம்பிள், வெரி குட். லெஸ் தானே. சோ இது ஒரு கேள்வி. ஓகே. இப்ப அடுத்தது கவனிங்க. இப்ப இதே மெயின் ஒரு கேள்வி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். 2018 பாஸ் பேப்பர்ல எம்சிக்யூ. சரியா? இதுல பாருங்க. இந்த கேள்வி கவனி. என்னது? இப்ப திண்ம அதே தான். அந்த கன்செப்ட் தான். ஏல இருந்து பார்க்கும்போது என்ன கேள்வி முதலாவது? ஏல இருந்து பார்க்கும்போது என்னன்னு கேட்கிறான். ஏ திசையின் வழியை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அதே மாதிரி பி திசையின் வழியை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இப்ப ஏ திசையின் வழியை பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறத நாங்க எங்க பார்க்கலாம்? மேல பார்த்தா வழங்கும் ஏ திசையிலே பார்க்கும்போது நம்மளுக்கு இதுல ஒரு ஃபைனலான ஒரு படத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ஆல்மோஸ்ட் இது ஒரு பொக் ஷேப் தான். பொக் ஷேப்பான ஒரு கட்டமைப்புலடா முன்னுக்கு முன்னுக்கு இந்த கோனர் பாருங்க பொக்ஸ் ஷேப்ல எட்ஜ் வரைக்கும் பாருங்க. மேலே இருக்கிற விளிம்பு வரைக்கும் போகுது பாரு. கோனர் வரைக்கும்.
அப்ப நம்மளுக்கு பாரு பின்னுக்கு ஒரு பொக்ஸ் ஷேப் தானே பாரு, பின்னுக்கு ஒரு பொக்ஸ் தானே, இது யோசிச்சு பாரு, பின்னுக்கு ஒரு பொக்ஸ் லைன் தான் வருது. அப்போ ஓவராலா அந்த கோனர் எட்ஜ் போய் ஒரு பொக்ஸ் ஷேப் அவுட்லைன் விளங்கும் நம்மளுக்கு. அப்படி பார்த்தா இது பிழை, இது பிழை. அந்த கோனர் எட்ஜ் வரைக்கும் போகணுமா இல்லையா? எட்ஜ் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த மாதிரி இடையில எட்ஜ் முடியுது அப்படின்னா இதுவும் பிழை. யோசிச்சுப்பாரு, நல்லா யோசிச்சுப்பாரு விளங்கும் உனக்கு. அப்போ ஒன்னாவது ரெண்டாவது பிழை, நாலாவது பிழை, அப்ப முதலாவதும் சரி மூணாவதும் சரின்னு எடுக்கலாம். இப்ப நம்மளுக்கு அதே மாதிரி தான் மேல இருந்து பாக்குறோம். அப்ப உண்மையை சொல்ல போனா இது ஆல்மோஸ்ட் இந்த பார்ட்ல பிள்ளை தான் நாங்க கன்ஃபார்ம் பண்ணலுமேனா என்னது. எஸ், இந்த பார்ட்லாம் இல்ல. அப்ப இதை நம்ம யோசிக்க தேவையில்லை, இதை யோசிக்க தேவையில்லை. ஒண்ணு பிள்ளைன்னா மத்தது விளையாதான் நிக்கணும், அதை விட வராதே. ஓகே, இப்ப நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட்ல இவங்களும் ஓகே. இப்போ நம்மளுக்கு யாரு, இவரும் ஓகே, இவரும் ஓகே, சரிதானே? சரி, இப்போ நம்மளுக்கு மேல இருந்து பாக்குறோம் நாங்க. இப்ப மேல இருந்து வீல இருந்து பார்க்கும்போது அதுவும் நம்மளுக்கு அந்த கீழே வெட்டு வரணும். அது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் என்ன மாறுது இந்த இடத்துல, உள்ளுக்கு போற அந்த புள்ளடி கோடு ஒண்ணு ஏன்னா உள்ளுக்கால போற அந்த கோடு, ஏன்னா உள்ளுக்கால அந்த ரெண்டு லைன் போகுது தானே, இந்த உள்ளுக்கு அந்த ரெண்டு லைன் உள்ளுக்கால இப்படி போகுது, இது வரைக்கும் உள்ளுக்கு இப்படி போகுது. இப்படி போகுது. நம்ம உள்ளுக்கால ஒரு லைன் ஒண்ணு போகுது கலைஞ்சா. அப்ப அது மறைவான பகுதி தானடா. மேலே மேல இருந்து பார்க்கும்போது கீழே உள்ளுக்கு போற அந்த பீலி, அந்த கான் போன்ற ஒரு பானா வெட்டு வந்து மறைஞ்ச பாட்டானே. அப்படி பார்க்கும்போது அதை நாங்க எப்படி காட்டணும், அந்த ரெண்டு கோடு எப்படி காட்டணும், புள்ளடி மூலமா தானே காட்டணும். இப்ப புள்ளடி மூலமா தான் காட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடாடா. நம்மளுக்கு இது என்ன விட இது போல ஏன் அந்த ரெண்டு கோடை புள்ளடி மூலமா காட்டலாம், ரெண்டு கோடா தான் காட்டிக்கலாம் பாருங்க. ரெண்டு லைன கோடுகளாக தான் காட்டப்பட்டிருக்கு. நம்மளுக்கு மேல இருந்து பார்க்கும்போது மறைஞ்சது. அப்ப நம்மளுக்கு புள்ளடி மூலமா காட்டணும்னு சொன்னா நம்மளுக்கு சரியான விட யாரு, இந்த முதலாவது விட. பாருங்க, ஒரு 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 வியூவை வச்சே மூணு விட வெட்டிட்டோம். முதலாவது விட, ரெண்டாவது விட, நாலாவது விட, அஞ்சாவது விட போயிடுச்சு ஒரு வியூவை வச்சு. நினைச்சன சொல்ல வரேன். சிம்பிள். லேசா கஷ்டமா சொல்லுங்க? ரொம்ப லேசான கேள்வி ஏன்னா. சரி, அப்ப இந்த மாதிரி மறைவான பகுதிகளை நல்லா விளைக்கணும். அப்ப அந்த பாட்டு தான் அந்த கேள்வி விளக்கப்படுத்துறேன் அந்த கான்செப்டுக்காக. மறைவான பகுதிகளை நாங்க என்ன சொல்லுவோம், புள்ளடி மூலமாக காட்டணும். நம்மளுக்கு மறைவான விளிம்புகள் இருந்து அது புள்ளடி மூலமா காட்டணுங்கிறத நீங்க விளங்கும். இது விளங்கிட்டு தானே தம்பி? ஓகே, இப்போ அடுத்தது சொல்றாங்க மத்திய கோடு, சென்டர் லைன். மத்திய கோடுகளை நாங்க வாறு காட்டணும். அதாவது ஒரு வட்டத்துக்கு ஒரு ஒரு பொருளோட மத்திய கோடு நாங்க எப்படி காட்டணும். இப்ப பாருங்க எப்படி கோடு, அந்த கோடு எப்படி வருது நல்லா கவனி, எல்லாரும் நல்லா கவனிங்க. அந்த கோடு எப்படி வருது, பெரிய கோடு சின்ன கோடு, பெரிய கோடு சின்ன கோடு, பெரிய கோடு சின்ன கோடு. இந்த மாதிரி பெருசு சின்னது பெருசு சின்னதுன்னு அப்படின்னா இப்ப எனக்கு சமைச்சீரை நான் என்ன என்ன பிரிச்சுக்காரன் இப்படி சமைச்சீரை பிரிக்கிறது நான் நினைச்சேன் இப்படி பெரிய கோடு சின்ன கோடு பெரிய கோடு சின்ன கோடுன்னு காட்டுவோம். அப்போ இதை எப்படி கேள்வியில வருது அப்படிங்கிறது, கேள்வியை பார்க்க உங்களுக்கு கிளீன் ஆகுமே. ஜஸ்ட் ஒரு பார்ட் டூல வந்த கேள்வி கொஞ்சம் உங்களுக்கு சும்மா காட்டுறேன். இல்ல இதுல பாக்குறத விட உங்களுக்கு நல்ல ஒரு இந்த காட்டிக்கு நான் பாருங்க. இது ஒரு பொருளோட ஒரு ஃப்ரண்ட் வியூ, ஒரு பொருளோட ஃப்ரண்ட் வியூ முகப்பு தோற்றத்தை தந்துட்டு இங்க பாரு, இதுல பெரிய கோடு சின்ன கோடு தான் பாரு. பெரிய கோடு சின்ன கோடு, பெரிய கோடு சின்ன கோடு, பெரிய கோடு சின்ன கோடு, பெரிய கோடு சின்ன கோடு அப்படின்னு தந்துட்டேன். இப்ப இதுல அர்த்தம் என்ன, அது சென்டர் லைன், அது ஒரு சென்டர் லைன், மத்திய கோடு. அதாவது சமச்சீராக பிரிக்கப்பட்ட மத்திய கோடு சென்டரா போகுதுன்னா அப்ப இங்கால 40, இங்க அவன் சொல்லிக்கிறான். இன்னொரு விஷயத்த நோட் பண்ணிக்கிறீங்களா, இங்கால 40 மில்லிமீட்டரா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்காலையும் 40 மில்லிமீட்டர் தான் அது அர்த்தம். அதான் அங்க அளவு அவன் தரல. அதுல அதுல அர்த்தம் தான் சமச்சீராக ரெண்டா பிரியுது. அப்ப நாங்க சாதாரண ஒரு பொருளோட மத்திய கோடுகளை வந்து பெரிய கோடு சின்ன கோடு பெரிய கோடு சின்ன கோடுன்னு காட்டலாம். ஆனா
வட்டத்துக்கு நல்லா நினைக்கொள்ளுங்க, வட்டத்துக்கு எப்படி மத்திய கோடு காட்டணும்? இப்ப வட்டத்துல சென்டர் வந்து இப்படி இப்படி பிளஸ் மாதிரி தானே ரெண்டுக்கும் ஜாயிண்ட் தானே காட்டணும். ஒரு வட்டத்துக்கு நாங்க எப்படி சென்டர் மத்திய கோடுகள் காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். ஒரு வட்டத்துக்கு நாங்க எப்படி மத்திய கோடு காட்டணும்? பாஸ்ட் ஒரு கேள்வி வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த கேள்வியை உங்களுக்கு செய்யக்கூட கிளியரா போயிடும். பாருங்க, வட்டத்துல மத்திய கோடு நல்லா பாருங்க. ஒரு மத்திய கோடு எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு, அது எதுன்னு சொல்லி காட்டுறேன். இது வந்து சரியான ஒரு கேள்வி. இது ஒரு பாட்டு. ஒரு வட்டத்தை நாங்க எப்படி மத்திய கோடுகளை காட்டணும் அப்படின்னு சொன்னா, ஒரு வட்டத்துல மையம்ங்கிறது எது? எல்லாருக்குமே தெரியும். ஒரு வட்டத்துல மையம்ங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த வட்டத்துல மையம். அப்ப இந்த மையம் வருது. அப்ப நம்மளுக்கு எப்படி காட்டுவோம்னு சொன்னா, பெரிய கோடு, சின்னது, பெருசு, சின்னது, பெருசு அப்படின்னு சொல்லி காட்டுவோம். அதே மாதிரி நிலைக்குத்தா வாரதுல பெருசு, சின்னது, பெருசு, சின்னது, பெருசு. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த நடுவுல வாரது எப்பவுமே இந்த பிளஸ் ஆகணும். அதாவது இந்த பெரிய கோடு சின்ன கோடு கொடுக்குற பிரச்சனை இல்லை. இப்ப நீ இதே மாதிரி இன்னொரு இப்படி கொடுக்குறான்னு வை, இப்போ அங்க உனக்கு காட்டன் இப்படி ஒரு வட்டம்னு வருது. இந்த வட்டத்தை நீ இப்படி கொடுக்குறான்னு வையன், பெருசு, சின்னது, பெருசு, சின்னது, பெருசுன்னு போகல. மாதிரி நிலைக்குத்தா வார அப்படின்னா பெருசு, சின்னது, பெருசு, சின்னது, இந்த மாதிரி சின்னது இப்படி வந்து இப்படி இந்த இடத்துல முடிஞ்சு அதுக்கப்புறம் இப்படி பெருசு, சின்னது அப்படின்னு போறான்னு வையன். இது பிள்ளை. பெருசு, சின்னது நீ சரியா மையத்தை தான் காட்டிக்கிறான். ஆனா அந்த மையத்துல வெற்ற புள்ளி பிளஸ்ஸா விழணும், பிளஸ்ல விழணும். சரியா சரியா அந்த க்ளஸ் ஆகி விழணும். அது மெயின், ரொம்ப முக்கியம். வட்டத்துல மையங்களை குறிச்சு காட்டக்குள்ள வட்டத்தை சமச்சீராக நாங்க பிரிக்கும் போது மைய கோடு பெருசு, சின்னது, பெரிய கோடு, சின்ன கோடு, பெரிய கோடு அப்படின்னு பிரிக்கலாம். அதே போல நாங்க அந்த அளவுகளை குறிச்சு காட்டுற முறையை பத்தி நாங்க கொஞ்சம் பார்க்கலாம். அளவுகளை குறிச்சு காட்டுற முறையை வச்சு நாங்க பார்க்கும்போது அதுல சில சில கேள்விகள் நாங்க அடுத்த பாட்டுல பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல அதை பார்த்து போறோம். அளவுகளை குறிச்சு காட்டுப்ப வட்டத்துல விட்டத்தை இப்படி குறிச்சு காட்டணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, வட்டம் போட்டு இப்படி வெட்டி 20 போட்டீங்கன்னா அதுல வட்டத்துல விட்டத்தை குறிச்சு காட்டுறதுக்கு ஒரு முறை. வட்டத்துல ஆறை எப்படி குறிச்சு காட்டணும், வட்டத்துல விட்டம் வந்து எந்த அளவுக்கு எந்த முறையில எல்லாம் குறிச்சு காட்டலாம், இந்த மாதிரி நாங்க பார்ப்போம். சரிதானே? இந்த மாதிரி கேள்வி இருக்கு. அப்ப எப்பவுமே ஒரு வட்டத்தை குறிச்சு காட்டும் போது பிள்ளைகள் நல்லா பாருங்க. இந்த இதுல கூட பார்ட் டூல பாத்தீங்கன்னு சொன்னா, பார்ட் டூல வந்து கேள்விகள் சொல்லுது. இப்ப இந்த இந்த இதுல ஒரு வட்டத்தை குறிச்சு காட்டிங்கன்னா பாருங்க, அந்த பிளஸ்ஸா விழுதா இல்லையா நடுவுல பாருங்க, வட்டம் சரியா பிளஸ்ஸா விழுது. கிளியரா? அதெல்லாம் நான் இன்னும் படிக்கல. சின்ன சின்ன கேள்வி இந்த பாருங்க, வட்டத்தை குறிச்சு காட்டினா பாருங்க பிளஸ்ஸா விழுது. அப்போ ஒரு ஒரு பகுதியில மையங்களை குறிச்சு காட்டும். இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா மைய கோடு காட்டினா பாருங்க, இந்த 60 இந்த இடத்துல மைய கோடு காட்டிக்கிறோம், உங்களுக்கு பார்க்க விளங்கும். பாருங்க, பெரிய கோடு, சின்ன கோடு, பெரிய கோடு, சின்ன கோடு, பெரிய கோடு, சின்ன கோடு. இது கொஞ்சம் பிளர் ஆகிக்குது, விளங்க மாட்டேங்கிறா. ஸோ பெரிய கோடு, சின்ன கோடு அப்படிதான் போகும். பெருசு, சின்னது அப்படி இது மையத்தை குறிச்சு கிடைக்கும். அப்ப அர்த்தம் என்ன? இது 60 குறிக்குதுன்னு சொன்னா இங்காலையும் 60 தான் அதுல அர்த்தம். சரியா சமச்சீராக பிரிக்கப்பட்டது, மத்தியினோட செல்லக்கூடியது. தம்பி விளங்குதா எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு? ஓகே. இப்போ பாஸ்ட் பேப்பர் நாங்க உடனே செஞ்சு பழகல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டைம் போகும். இப்ப நாங்க ஏற்கனவே 8 MCக்கு மேல செஞ்சிட்டோம். ஏன்னா சரி சரி, இப்ப நாங்க இது பார்த்த மாதிரிக்கு அடுத்த அடுத்த கோட்டுக்கு போவோம். அடுத்த கோடு என்ன கோடு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப மத்திய கோடு நாங்க பார்த்தாச்சு. அடுத்தது பாருங்க, இருமுனைகளும் தடிப்பான சங்கிலி கோடு, அதாவது குறுக்குவெட்டை காட்டுது. இருமுனைகளும் தடிப்பான சங்கிலி கோடு அப்படின்னு சொன்னக்குள்ள தம்பி, அதாவது ஒரு பொருளோட குறுக்கு வெட்டு, அதாவது நாங்க ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறோம் வைங்களேன், அந்த பொருளை இப்படித்தான் வெட்டி பார்க்க போறோம், ஹாஃப் கட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி போறோம். உங்களுக்கு ஸ்கூல் புக் ஒன்று எடுக்கிறேன் கைட் பண்ண, இந்த டெவலப்மெண்ட் ட்ராயிங்கும் படிச்சு தரதுக்கு இன்ஷால்லா. ஓலோல படிச்ச அமைப்பு படம் இல்ல, அந்த படம் சரி இது இதுல வந்து நாங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளோட குறுக்கு வெட்டை காட்டுறது. இதுல இந்த படம் ஏதாவது சாம்பிள் இதுதான் வந்து பார்ப்போம். அது ஒரு பொருளை நாங்க இந்த மாதிரி வெட்டி காட்ட போறோம். எப்படி விளைஞ சொல்ல, அதாவது எப்படின்னு சொன்னா, ஒரு பொருளை ஹாஃப் வெட்டினா பிடிக்குன்னு சொல்லி சில காட்டும், மென்ஷன் பண்ணுவோம், நோட் பண்ணிப்பீங்க தெரியும். உதாரணத்துக்கு நம்மளுக்கு இதை கிளீனா விளக்கப்படுத்துறேன்னு சொன்னா இப்படி சொல்லலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு.
அது விளங்கப்படுத்தணும்னு சொன்னா இப்படி விளக்கப்படுத்தேன். இப்ப நான் வந்து ஒரு உருளையே காட்டுறேன். எப்படி? இது ஒரு உருளை. ஏன்னா உருளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும் ஆல்மோஸ்ட். உருளை. இப்ப இந்த உருளையிட நான் இப்ப நடுவுல ஒரு துளை ஒண்ணு போதும்னு வச்சு, நடுவுல ஒரு துளை ஒண்ணு இருக்குது இப்படி. நடுவுல ஒரு துளை ஒண்ணு இப்படி உள்ளுக்கால போகுது. இப்ப இந்த உருளையை அப்படி வெட்டி பார்த்தா எப்படி இருக்கும்? அப்ப அதாவது குறுக்கு வெட்டு. அப்ப நான் அதை எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இப்படிதான் மென்ஷன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்வேன், ரெண்டு பக்கம் தடித்த கோடை முதல்ல கனெக்ட் பண்ணுவேன். இடையில எப்படி போடுவேன்னா அந்த தடித்த கோட்டுக்கு இடையில பெரிய கோடு, சின்ன கோடு, என்ன சொல்லுவாருங்க, பெருசு, சின்னது, பெருசு, சின்னது, இப்படி போகும். அப்ப இதை நான் வெட்டி பார்த்தா எப்படி இருக்குங்கிறத நான் காட்ட போறேன். எப்படி காட்ட போறேன்? இதை நாங்க வெட்டினா இப்படிதான் வைக்க போகுது. வெட்டினா அந்த ஹாஃப் சைக்கிள் நான் போயிடும். நடுவுல ஒரு துளை வரப்போதான். அதாவது அது பாதியை வெட்ட வேண்டிய பகுதிகளை இந்த மாதிரி காட்ட வேண்டிய வரும். நான் சொல்றது விளங்கிட்டா? அதாவது இந்த பெரிய வெட்ட வேண்டிய பகுதி, அதாவது குறுக்கு வெட்டுனா இப்படி அந்த அந்த வெட்டின பாட் எடுத்தாச்சு. இந்த வெட்டி வார பாட்டை காட்டிடுங்க. இந்த வெட்டின பார்ட், வெட்டின part. வெட்டி அகற்றப்பட்ட பகுதி. சரிதானே? கிளியர் தானே? சோ இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த இரு முனைகளும் தடித்த கோடு அப்படிங்கிறது குறுக்கு வெட்டுகளை காட்டுறதுக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி மெல்லிய ஒழுங்கற்ற கோடு அப்படிங்கிறது முறிந்த மேற்பரப்பில். இப்ப நம்மளுக்கு ஒரு பாட்டு வந்து முறிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு மெக்கானிக்கல் பாட்டு உடஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா, அதாவது உடஞ்சுன்னா அந்த ஒரு இப்படி இப்படி சும்மா கிரக் மாய் காட்டுவாங்க. கிரக் மாய் காட்டினது அர்த்தம் என்ன? அது அந்த இடத்துல முறிஞ்சிக்குது, உடஞ்சிக்குது. ஓ அதை நாங்க அப்படி அதுக்கு இந்த இடத்துல உருளையை எடுத்துக்கொள்வோமே. ஒரு பொக்ஸ் பார் ஒன்று போகுது, இப்படி பொக்ஸ் பார் போகல. பொக்ஸ் பார் நேர்த்தியா போனா பிடிக்கும். இந்த மாதிரி தான் நாங்க நேர்த்தியா காட்டும். இந்த பொக்ஸ் பார்ல எந்த இடத்துல அதோட எண்டிங் பாயிண்ட் முறிஞ்சிட்டுன்னு வைங்க, அது சைட் வியூல பார்க்கல இப்படி நம்ம இப்படி காட்டும். இப்படி காட்ட இது அர்த்தம் அது முடிஞ்சு அந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு. உடஞ்ச இடத்த வெடிச்ச இடத்த காட்டுவாங்களே, வெடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி போட்டு கிரக் மாதிரி காட்டுவாங்க. இப்போ நம்மளுக்கு பெரிய பாக்ஸ்ல எல்லாம் உடையக்கூடிய பொருட்கள் சொல்லி இப்படி இந்த மாதிரி காட்டுவாங்க. நோட் பண்ணிப்பீங்கன்னு தெரியும். அந்த மாதிரி உடையக்கூடிய பொருட்கள் காட்டுற மாதிரி முறிந்த பகுதியில வந்து இந்த இடத்துல இப்படி காட்டுவாங்க. கிளியரா? இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சோ இது முக்கியமான ஒரு பார்ட். இது தம்பி எல்லாருக்கும் ஓகே தானே? இந்த மாதிரி கிளியர். இப்ப இதுல வந்து எல்லாருக்கும் இது ஓகே கிளியரா? சரி. இப்ப நாங்க டிராவிங்க வரையறோம். டிராவிங்க வரைஞ்சது மட்டும் இல்லாம அந்த டிராவிங்க சும்மா கொண்டே சேர்த்த கொடுத்தா சார் யோசிப்பாரா இல்லையா? என்னத்தடா இவன் வரைஞ்சிட்டு, யார் வரைஞ்சதுன்னு யோசிப்பாரா இல்லையா? எப்ப வரைஞ்சதுன்னு யோசிப்பாரா இல்லையா? என்ன ஸ்கேல் நாங்க படிச்சோம் செகண்ட் கிளாஸ்ல படிச்சோம் அளவீடுன்னு ஒரு பாடம். என்ன அளவீடுக்கு அது வரைஞ்சிருக்கான்னு யோசிப்பாரா இல்லையா? எஸ். அப்ப அந்த கட்டமைப்புகள் வந்துற பிரச்சனைகளை வந்து தவிர்க்கிறதுக்காக ஒரு டிராவிங் வரையும் போது அந்த டிராவிங் யார் வரைஞ்சது, எப்ப வரைஞ்சாரு, எதை வரைஞ்சாரு, எங்கிருந்து வரைஞ்சாரு, என்னத்த வரைஞ்சாரு, என்ன அளவீடுக்கு வரைஞ்சாரு, எத்தனை வரைஞ்சாரு, அதை யாரு பரிச்சித்தது, இது எல்லாத்தையும் ஒரு டிராவிங் ஒரு A4 ஷீட்ல அல்லது எந்த A3 ஷீட்ல நீ எந்த ஷீட்ல டிராவிங் வரையறியோ அந்த ஷீட்ல நீ காட்டணும். இப்ப இது ஒரு காட்டப்பட்டது ஒரு A4 ஷீட்ல காட்டப்பட்ட ஒரு பகுதி. ஒரு A4 ஷீட்டை நீ எடுத்து சொன்னாடா தம்பி, நல்லா விளையுது. இங்கால இடது பக்கம் வந்து பின் பண்ணணுமே, நாங்க அடிமட்டத்தால எங்களை கிளிப் அடிக்க வேண்டிய, அதனால இடது பக்கத்துல மட்டும் இருந்துச்சுன்னா 15 மில்லிமீட்டர் விட்டு
அப்படி கீழே இருந்து 5 மில்லிமீட்டர் விட்டு வலது பக்கம் 5 மில்லிமீட்டர் விட்டு மேலிருந்து 5 மில்லிமீட்டர் ஒரு பொக்ஸை முதல்ல நீ அடிக்கும். அடிச்சு போட்டு நீ என்ன செய்யணும், கீழே நீ யாரு வரைஞ்சது, எப்ப வரைஞ்சது, எதுக்கு வரைஞ்சது அப்படிங்கறத காட்டுறதுக்காக அந்த ஸ்கேல் செட்டப்பை நீ வந்து நியம அளவு சட்டங்களை நீ காட்டணும். உதாரணத்துக்கு இந்த அந்த இந்த இதைத்தான் உங்களுக்கு மேல பெருசாக்கி காட்டிக்கிறான். இந்த அளவுகளை காட்டிக்கிறான் பாருங்க. இந்த அளவுகள் எப்படி காட்டிக்கிறாங்க, இந்த அழகா சொல்லிக்கிறாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம அழகா அந்த பொக்ஸ் ஒன்று அடிப்போம். எப்படி பொக்ஸ் அடிப்போம், 20 மில்லிமீட்டர் 20 மில்லிமீட்டர் அளவுக்கு ஒரு பொக்ஸ் இந்த 20 மில்லிமீட்டர் பொக்ஸ் அடிச்சு போட்டு அது ரெண்டா பிரிச்சிடும். இங்கால 20 மார்க் பண்ண, அங்கால 20 மார்க் பண்ணு, ரெண்டா பிரிச்சு போட்டு நாங்கள் என்ன செய்வோம், மேல 30லேருந்து ஒரு மார்க், இன்னொரு 30லேருந்து ஒரு மார்க், 25ல ஒரு மார்க், 30ல ஒரு மார்க், மிச்சப்பட்டதை அங்கால விட்டுறது. அப்ப அந்த கோடுகளை நாங்கள் அழிப்போம். அடிச்சு போட்டு நாங்கள் என்ன செய்வோம், அந்த அடிச்ச இடத்துல இந்த இடத்துல அதை மார்க் பண்ணி போட்டு நாங்கள் செய்வோம். கீழே அதே மார்க் பண்ணி போட்டு இந்த இதை கிளேஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது மேலே மட்டும் தான் கிளேஸ் ஆகும், மேலே மட்டும் தான், கீழே வராது. அது ஃபுல்லாக இதோட முடிஞ்சிடும். பாருங்க, அதை கீழே இது படத்தை மேலே இது படத்தை கம்பேர் பண்ணி பார்த்தா நான் சொல்றது விளங்கும் போது இப்படி வரும். அது ஒரு இங்கால 30லேருந்து ஒரு மார்க் பண்ணி உங்கால ஒரு பாக்ஸ், அவ்வளோதான். அடிச்சு போட்டு நாங்கள் என்ன செய்வோம், அதில் அழகா போடும் என்ன பொருளை நாங்கள் வரைஞ்சிக்கிறோம், வரைஞ்ச திகதி, வரைஞ்சவரோட பேரு, பரிச்சித்த திகதி, பரிச்சித்தவரோட பேரு, எதை வரைஞ்சிக்கிறார், தொழில்நுட்ப கல்லூரியை வரைஞ்சிக்கிறார் அவரு, என்ன டைப் ட்ரோவிங் யூஸ் பண்ணிக்கிறாரு, அதாவது சமபகுதி ட்ரோவிங், சம அளவு வரைக்கும் ஐசோமெட்ரிக் சில ஒரு ட்ரோவிங் இருக்கு, நாங்கள் அடுத்து பார்க்க போறோம். இப்போ அந்த மாதிரி ட்ரோவிங் இது இந்த வரைப்புக்குரிய நம்பர்ஸ் என்ன, என்ன அளவிடைக்கு வரைஞ்சிக்கிறார், 1க்கு 1, 1க்கு 10, 1க்கு 2, 1க்கு 3, 1க்கு 4, 100க்கு 5, இந்த மாதிரி என்ன அளவிடைகளுக்கு வரைஞ்சிருக்காரு, இது எல்லாத்தையும் இந்த இடத்துல பார்க்கணும். கிளியரா என்ன சொல்ல வரேன்னு, சிம்பிள். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. நீங்க வந்து கட்டாயமா ஒரு A4 ஷீட் எடுத்து, என்னோட பிசிக்கல் ஆகிக்கிற பள்ளியில் நான் அது கொடுப்பேன். சரி, நீங்க ஒன்லைன்ல தானே A4 ஷீட் எடுத்து அந்த A4 ஷீட்ல நீங்க என்ன செய்யணும், இந்த மாதிரி வரைஞ்சி என்ன செய்யுங்க, அதுல ஒரு 2 தாளுக்கு இப்படி வரைஞ்சி வச்சுக்கிறேன். சப்போஸ் MCQ எக்ஸாம்ல கேட்டு வரலாம். சரியா, கிளியரா? இப்ப எனக்கு எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் படிச்சது கிளியரா? இனிதான் மெயினான பாட்டுக்குள்ள நான் கால் எடுத்து வைக்க போறோம். மெயினான பாட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க போறோம் இனிதான். உங்களுக்கு இன்ஷால்லா எனக்கு நிறைய உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போட ஆசையாகுது. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் போடுறேன் இன்ஷால்லா. கம்மிங் வீக்ஸ், அதாவது எப்படி ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருந்து உங்களுக்கு எப்படியுமே செமினார், ஃபைனல் செமினார் வருது உங்களோட சூப்பர் சீனியர்ஸ். அது முடியே தான் உங்களுக்கு எப்படியுமே கிளாஸ் ஹவர்ஸ், இல்லாட்டி இந்த வெள்ளிக்கிழமை ஹவர்ஸ் கொஞ்சம் கூட்டலாம் நாங்க. இது வரைக்கும் செஞ்சது கிளியரா? ஓகே. இன்னைக்கு கடைசி இந்த இந்த பாடத்துல இந்த பாடம் முடிய கூட ஒரு முக்கியமான ஒரு பாஸ்ட் பேப்பர் கேள்வி செஞ்சுட்டு தான் முடிப்பேன். இன்ட்ரெஸ்டான ஒரு கேள்வி ஒன்று செய்ய வேண்டியது. ஸோ வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும். இதுல டியூட் இன்னைக்கு முடிச்சோம், டியூட் இன்னைக்கு முடிச்சுட்டா போதும். ஓகேடா, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். சரியா? ஓகே, எனக்கு எல்லாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, எல்லாரும் எனக்கு ரிப்ளை பண்ணணும், அப்பதான் எனக்கு விளங்கும். ஆஃபீஸர் ஸ்டூடெண்ட்னு சொன்னா என்ன, ஒன்லைன்ல படிச்சு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கக்கூடிய நீங்க ஸ்டூடெண்ட் ஆக இருந்துச்சுன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ நீங்க வந்து சில ஆக்கள் ஒன்லைன்லயும் படிச்சுக்கிட்டு சில ஆக்கள் பிசிக்கலே படிக்கிறாக்க இருப்பீங்க. ஸோ ஒண்ணும் இல்லை, தொடர்ந்து படிங்க. போக போக நீங்க வித்தியாசம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா என்ன வித்தியாசம்னு சொல்லி போட்டு ஃபேஸ் பண்ணுவேன். நான் ஒன்லைன்ல படிக்கிறதுக்கும் அதே போல நீங்க லைவ் கிளாஸ் போறதுக்கும் வித்தியாசம் ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ என்ன, நானும் லைவ் கிளாஸ் செய்யற ஆள் தான். ஒன்லைன்ல மட்டும்தான் படிங்கன்னு சொல்ல வரல. இந்த சேர பெருமதி உங்களுக்கு விளக்கும். எப்போ நீங்க இன்னொரு சேர்ட்ட இதே பாடத்தை படிக்கும் போது அந்த சேர் என்னோட நல்லா சொல்லி தராரா, அல்லது அல்லது இதோட குறைவா தான் நம்மளுக்கு சொல்லி தந்தாரா அப்படிங்கிற கம்பேரிட்டிவ் வச்சு பார்க்கக்குள்ள உங்களுக்கு அது என்ன விளங்கும். கம்பேரிட்டிவ் வச்சு பார்க்கும்போது யாரு நல்லா செய்யறாரு, யார்கிட்ட நாங்க தொடர்ந்து படிச்ச நல்லவங்க உங்களுக்கு மனநிலை புரியும். இப்போ கொஞ்சம் குழப்பமாயிக்கும், அங்க போறதா இங்கு போறதா, இல்லாட்டி வீட்டுல இருந்து ஒன்னையிலேயே படிக்கிறதா அப்படின்லாம் யோசிப்பீங்க. ஸோ முதல்ல எங்க போனாலும் ஒழுங்கா செய்யக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போங்க, அதே நேரத்துல உங்களுக்கு விளங்குற இடத்துக்கு போங்க. சரிதானே? இப்ப நாங்க முக்கியமான ஒரு பாட்டுக்கு ஆள் எடுத்து வைக்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. இதுதான் ட்ரோவிங்லே மிக பிரசித்தி பெற்ற கலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிக்டோரியல் வியூ. ஒரு பொருளை நீள அகல உயரம் என்ற 3 அளவுகளை வச்சு, ஏன்னா நம்மளுக்கு தேவையான அமைப்புகள்ல வரைகிறது தான் நாங்க என்ன சொல்றது, பட ரீதியான காட்சி முறை. நல்லா பட ரீதியான காட்சி முறை, இதுக்குள்ள நிறைய வகை இருக்கு. வரைதல் குறிப்பு தொடர்பான பிரதான பகுதி ஒன்றாக படரீதியான காட்சி குறிப்பிட முடியும். இம்முறையானது பெரும்பாலும் எந்திரவியல், வீட்டு திட்டம் அல்லது கட்டட திட்டம், இலத்திரனியல், மின்சாரம் போன்ற துறையில் பயன்படுத்தப்படும்.
சாரி. அப்ப இதுல வந்து என்ன சொன்னா, வீட்டு திட்டம், கட்டட திட்டம், இலத்திரனியல், மின்சாரம், எலக்ட்ரிக்கல் சைட்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கட்டடம் அல்லது வீட்டு திட்ட நுட்பியலாளர் கட்டடம் முடிக்கப்பட்ட பின்னர் எவ்வாறு காட்சியளிக்கும் என்பதனை கட்டுவதற்கும் வியாபார விளம்பர நிறுவனங்கள் புதிய உற்பத்தியும் சந்தையிலும் அறிமுகப்படுத்துவதற்கும் ஏன்னா எந்திரவியல் பாடத்துறையில் வேலை பகுதியினை உருவாக்குவதற்கும் ஒன்று சேர்த்தல் கைநூல் பகுதியின் காட்சியினை காட்டுவதற்கும் பரம்பல் சித்திரங்களை சித்திரங்களுக்கும் இது பயன்படுத்தும். அதாவது ஒருத்தர் ஒரு ஒரு ப்ராடக்டை செய்யும் பொழுது இப்படித்தான் அந்த ப்ராடக்ட் வரும், அல்லது ஒரு ப்ராடக்டை செஞ்சா பிறகு சரியா அந்த ப்ராடக்டை செஞ்சா பிறகு அந்த பொருள் வந்து இந்த மாதிரி தான் காட்சியளிக்கும். ஒரு பில்டிங் கட்ட முடிஞ்ச ஒரு பில்டிங் இப்படித்தான் காட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு அவுட்புட்டை அந்த பொருளை செய்ய முன்னுக்கே காட்டுறதுக்கான ஒரு கட்டமைப்பு தான் இந்த பட ரீதியான காட்சி முறை. பரும்படியான படக்காட்சியில் வரைவதன் மூலம் வசனங்களினால் விளக்க முடியாத வேலை பகுதிகளின் தொடர்பில் இலகுவாக விடயங்களை விளங்கி செய்வதற்கான திறனை இதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். சில விஷயங்கள் வாயால சொல்லி முடிவெடுக்கல, சொல்லி அதை வந்து இப்படித்தான் செய்யணும்னு சொல்லல. அப்ப இந்த பார்ட் நம்ம செய்யறதால, இந்த மாதிரி படங்கள் வரைகிறதால வாயால சொல்ல முடியாத சில விஷயங்களை இலகுவான முறையில விளக்கப்படுத்துங்கிறத அவங்க சொல்ல வராங்க. சோ படரியான காட்சி முறையில வச்சு நாங்க வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்லலும் தோற்ற காட்சி முறை, சரியா, சமாந்தர காட்சி முறை, முப்பரிமாண முறை, சமவள எரிகை முறை, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு முறை தான் பிள்ளைகள், நல்லா வினை கொள்ளுங்க. இந்த முறை எக்ஸாம்பிள் அடிக்கடி இதுதான் இது வரைக்கும் வந்ததுல ஒரு முறை. அப்ப மேலைக்கிற 3 வராதா அப்படின்னு கேட்டா, மேலைக்கிற 3 இது ஆல்மோஸ்ட் வாரதுக்கு மிச்சம் குறவு, வரைய சொல்லி வாரது மிச்சம் குறவு, இதெல்லாம் இன்னும் வரல. இது ரெண்டும் இன்னும் வரல. சோ இது 2 முறை என்னங்கிறது நாங்க போக பார்ப்போம். முதலாவது நம்ம தோற்ற காட்சி முறையில 3 முறை, தோற்ற அல்லது காட்சி முறையில 3 முறை. ஒண்ணு ஒரு புள்ளியுடனான தோற்ற காட்சி முறை, இது எக்ஸாம்பிள் வரைய சொல்லி வர்றது குறவு தான். இரு புள்ளியுடனான தோற்ற காட்சி முறை, 3 புள்ளியுடனான தோற்ற காட்சி முறை. ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தவங்க ஒரு புள்ளியுடனான தோற்ற காட்சி முறை அப்படின்னு சொல்லக்கூடாடா. நீங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபேஸ் பண்ணிப்பீங்க. தண்டவாளம் பார்க்கும்போது தெரியும், தண்டவாளம் பார்த்தா 2 3 ஒன்னா போற மாதிரி. பட் நம்மளுக்கு ரியாலிட்டியை பார்த்தா அது உண்மையை ஒண்ணு சேருதா இல்லை. நம்மளுக்கு கண்ணுக்கு நம்மளுக்கு ஒரு புள்ளி நோக்கி செல்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இது ஒரு புள்ளியுடனான காட்சி முறை. சிலாக்க வந்து இந்த படத்தை வரையும் போது இதை கொண்டு போய் இன்ஜினியர்ட்ட கொடுத்து இந்த மாதிரி பொருள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது மக்களுக்கு மார்க்கெட்டிங்க்கு கொடுக்குற. இப்போ ஒரு பில்டிங்கை காட்டுவான்னு இப்படி மேல இப்படி கூறா போற மாதிரி, அவன் மேல அந்த பில்டிங் இப்படி கூறாவா போகுது இல்ல. சில பில்டிங் இப்போ புர்ஜ் கலிஃபாலாம் மேல கூறாத்தான் செஞ்சீங்கன்னா ஐபிள் டவர் கூறாத்தான், அது ஓகே. சில பில்டிங் நேராகிற பில்டிங்கே கூறா ஆகிற வைக்கிறதுக்கான காரணம் எப்படி சின்னதா போற மாதிரியே ஒரு ஃபீலிங். என்ன அந்த பெரிய ஃபிளைட்டு வானத்துல போக்குல நோனா தானே வழங்குது. அப்ப அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தூரம் போக பொருள் சின்னதா போற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த வியூ அந்த வியூவை ரியாலிட்டியை காட்டுறதுக்காக சில ஆர்கிடெக்சர்ஸ் வந்து அந்த படங்கள் அந்த மாதிரி வரையும். யாருக்கு மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் வரப்போகுது பில்டிங், இந்த மாதிரி தான் இந்த ரோட் வரப்போகுது, இந்த மாதிரி தான் இந்த இடத்துல கட்டமைப்பு உருவாக போகுது சொல்லி காட்டலாம். இது கொண்டு போயிட்டு இன்ஜினியர் கொண்டு போய் இந்த மாதிரி பில்டிங் கட்டுங்கன்னா கட்ட மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு எல்லாமே ஆக்சுவல் சைசஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி தான் வேணும். சரிதானே? அதே இருப்புள்ளியுடனான தோற்ற காட்சி முறை அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இங்கால பாத்தீங்கன்னா இங்கால பாரு, இந்த கோடை பாத்தீங்கன்னா 2 3 புள்ளி தான் சேர்ற மாதிரி. இங்கால பாத்தீங்கன்னா 2 3 புள்ளி தான் சேர்ற மாதிரி. அப்போ இருப்புள்ளினா தோற்ற காட்சி முறைங்கிறது இந்த ஒரு ஜங்ஷன்ல இருந்து பார்க்க 2 பில்டிங் இப்படி போக சின்னதா போற மாதிரி 2 புள்ளி டார்கெட் பண்ணி வரையும். இது வரைய சொல்லி உங்களுக்கு வாரதில்லை. ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் சப்போஸ் இந்த படத்தை போட்டு மேற்காணப்பட்ட படமானது எந்த தோற்ற காட்சி வரைக்குள்ள வரும், இது எந்த தோற்ற காட்சிக்குள்ள வரும், இரு புள்ளியான தோற்ற காட்சிக்குள்ள வரும். அதே மாதிரி சில பில்டிங்கை பார்த்தா உங்களுக்கு விளங்கும், இப்படி 2 பக்கமும் நீளமா இருக்கும், உயரமாவும் இருக்கும். உயரம் குறைஞ்ச பில்டிங் 2 பக்கம் நீளமான பில்டிங்கை தான் மேல பார்த்து 2 புள்ளி டார்கெட் பண்ணி போறது. உயரமான பில்டிங் இப்படி 2 பக்கம் நீளமான பில்டிங் சொல்லுங்க, உயரம் கூட 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 போற மாதிரி இருக்கும், உங்கால நீளம் கூட 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 சின்னதா போற மாதிரி. அப்போ இதை நாங்க என்ன சொல்லுவோம், 3 புள்ளியுடனான தோற்ற காட்சி முறை. அதை ஜஸ்ட் உங்களுக்கு பாயிண்ட் பண்ணி காட்டிக்கிறேன். உங்களை ஒரு புக்ஸ் தான் வரைஞ்சிக்கிறான், அந்த புக்ஸை வரைஞ்சதுக்கு அந்த புக்ஸ் டேக்கிற அந்த கோனர் பாயிண்ட் எல்லாம் நாங்க இழுத்தால், இது இப்படி நீட்டினால், இந்த மாதிரி நீட்டினால் அதெல்லாம் ஒரு புள்ளியை சந்திக்கும். இங்கால நீட்டினா இது ஒரு புள்ளி, இங்கால நீட்டினா கீழே ஒரு புள்ளியை சந்திக்கும். இந்த மாதிரி தான் அதை வச்சுக்கிறான். ஜன சொல்ல வரேன். ஸோ இது உங்களுக்கு எக்ஸாம்ல வரைய சொல்ல வார்த்தையில ஜஸ்ட் இப்படி இருக்கலாம், இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. தோற்ற காட்சி முறையில ஒரு புள்ளி 2 புள்ளி 3 புள்ளி. தட்ஸ் ஆல். அடுத்தது ஒரு முறை தான் தம்பி,
இந்த படரீதியான காட்சியும் பெரலல் மெத்தட் அப்படின்னு சொல்லி. அதாவது ஃப்ரண்ட் வியூ, அதாவது நம்ம எப்பவுமே ஒரு டிராவிங் எடுத்தோம்னு சொன்னா அந்த வியூஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க என்ன நேரா பாக்குறீங்க தானே, இதைத்தான் சொல்லுது ஃப்ரண்ட் வியூன்னு சொல்லி, முகப்பு தோற்றம். என்ன நீங்க இப்படி பாக்குறீங்க, இது வந்து சைட் வியூ. ஒன்று இப்படி பாக்குறதோ அல்லது இப்படி பாக்குறதோ எதுவோ ஏதாவது இதுவும் அல்லது இதுவும் சைட் வியூ தான், இதுவும் சைட் வியூ தான். எப்படி சரி சரியா? அப்ப நான் சொல்றது இது பக்கத்தோற்றம், சைட் வியூ. அடுத்து நீங்க என்ன மேல இருந்து பாக்குறீங்க, இப்படி மேல இருந்து, அப்ப நீங்க என்ன சொல்லணும், இது பிளேன் வியூ, கிடை தோற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பொதுவா நாங்க ஒரு டிராவிங்க 3D வரையும் போதுடா, இதை நாங்க நம்ம மொழி நாங்க சொல்ல 3D அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு டிராவிங் நாங்க 3D வரையும் போது தம்பி, இங்க மெயினான ஒரு விஷயம் வந்து எப்பவுமே நாங்க முதலாவது அந்த ஒரு பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஒரு பேஸை நாங்க என்ன செய்யணும், ஒரு பேஸை கிரியேட் பண்ணி அந்த பேஸ்டு அடி பேஸ் அடுத்த பக்கம் ஒரு கோடை நாங்க கிரியேட் பண்ணி அந்த கோடு ஆனது ஒரு கிட்டத்தட்ட 45 பாகை சாய் ஒண்ணு பாருங்க, 45 பாகை சாய்வுல அல்லது இடது பக்கம் 45 பாகை சாய்வுல அந்த பொருளை நாங்க உற்பத்தி செய்யறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பொருள் இந்த இடத்துல நான் டிசைன் பண்ணி காட்டுறேன். சரியா? கொஞ்சம் கவனி. எந்த பொருளை வரையிறாலும் இந்த 45 பாகை அவ்வளவுதான். அந்த 45 பாகை டிவைட் ஆகிட்டுன்னு சொன்னா அதோட அர்த்தம் என்ன, நிலைக்கு தச்சு சாய்வு குறைச்சு. இப்ப நான் வந்து இப்ப நீ கீழே இருக்கிற பொருளையே அப்படி மத்த பக்கம் திருப்பி வரைய போறேன். சரியா? நல்லா கவனிச்சு பாரு. இந்த பொருள் அப்படிங்கால திருப்பிட்டேன். சாரி, கொஞ்சம் தடுமலா இது. இப்போ பாருங்க, இந்த கிடையுடன் ஒரு பக்கம் 0 பாக, ஒரு பக்கம் 0 பாக, இன்னொரு பக்கம் 45 பாக. சார் இப்போ ஃப்ரண்ட், இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னாடா இதுதான் ஃப்ரண்ட். இது ஃப்ரண்ட் வியூ. இந்த ஃப்ரண்ட் வியூ வந்து எப்பவுமே நாங்க சாதாரணமா ஃப்ரண்ட் வியூ நம்ம கலர் ஃப்ரண்ட் வியூவை மட்டும் நான் ஒன்று கலர் பண்ணி காட்டுறேன்னு சொன்னா, ஃப்ரண்ட் வியூ இந்த இடத்துல ஃப்ரண்ட் வியூ கிரீன் கலர்ல காட்டி அந்த மாதிரி ஃப்ரண்ட் வியூ பக்கம் சைபர் பாக பக்கம் வந்துடும். சைபர் பாகம் கிடையா போன அர்த்தம் சைபர் தான். சைட் வியூ 45 பாகைக்கு வரும். அப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா, இவங்க பெரலல் சொல்றாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு பாரு, இது சமாந்தரம், இது சமாந்தரம், இது சமாந்தரம், இது சமாந்தரமான கோடு, இது சமாந்தரம், ஒரு எல்லாமே ஒரே சமாந்தர கோடு தானே. பாரு, நீங்க ஓல படிச்சு சமாந்தரங்களை அம்புக்குறி அம்புக்குறி எவ்வளவு காட்டுவாங்க, சமாந்தரமா போகுது. அதனால இதுல அர்த்தம் என்ன, சமாந்தர முறைன்னு சொல்ல, சமாந்தரமா வரைகிற முறை. இப்ப சமாந்தரமா வரைகிற முறைக்கு நாங்க எப்படி படம் வரைவோம், கிடையுடன் 45 பாகை சாய்வுல அந்த படத்தை வரைஞ்ச அப்படின்னு சொன்னா சமாந்தர முறை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு முறை, அடுத்த ஒரு முறை முப்பரிமாண முறை, நாங்க 3D முறைன்னு சொல்லுவோமா இல்லையா, முப்பரிமாண முறை. சரியா? முப்பரிமாண முறைன்னு சொல்லல என்ன, சொல்லு பாப்போம். ஒண்ணுமே இல்லை, அதே படத்தை நாங்க வரைகிற படத்தை கிடையுடன் இல்லையா, நான் ஒரு படம் ஒன்று வரைவோமே, அந்த படத்தை கிடையுடன் வலப்பக்கமாக 42 பாக, முகப்பு தோற்ற பக்கமா சைட் வியூ பக்கமா 42 பாக, ஃப்ரண்ட் வியூ பக்கமா 7 பாக. இதெல்லாம் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் வரைய சொல்லி வரல. சைட் வியூ பக்கமா 42 பாக, சைட் வியூ சைட். ஃப்ரண்ட் வியூ பக்கமா
32 பா. இந்த மாதிரி நாங்க வரைஞ்சா ஜஸ்ட் அதுதான், ஒண்ணுமே இல்லை. அந்த படத்தை அப்படியே கோணம் மட்டும் மாறுது. அதே படத்தை நாங்க இதெல்லாம் எக்ஸாம்ல இது வரைக்கும் வரல. இந்த மாதிரி அதாவது சமாந்தர முறை முப்பரிமாண முறை எக்ஸாம்ல வரல. நம்மளுக்கு எக்ஸாம்ல வரைய சொல்லி வர ஒரே ஒரு முறை தான் இது வரைக்கும் வந்த முறை. ஸோ இனியும் வரலாம் அப்படிங்கறது அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முறை தான். கிடையுடன் 30 பாகை சாய்வுல, கிடையுடன் இங்கால 30 பாகை சாய்வுல, இங்கால 30 பாகை சாய்வுல நம்மளுக்கு வரைகிற கோடு தான், வரைகிற படம் தான் இந்த சமவள எரிகை முறை, ஐசோமெட்ரிக் சொல்லி சொல்லுங்க பாப்போம். ஐசோமெட்ரிக் சமவள எரிகை முறை, ஐசோமெட்ரிக் சொல்றது. சாரி, சரியா? கிளியர் என்ன சொல்ல வாரேன்னு இல்லையா? அப்ப நாம இங்கால 30 பாகை, இங்கால 30 பாகை. அப்ப விலையை கொடுங்க. எப்பவுமே நாங்க ஒரு டிராவிங் வரையும் போதுதான் மெயினா நம்மளுக்கு 3 கோடுகள் அந்த இடத்துல கட் ஆகும். சரியா? 3 கோடுகள் கட் ஆகும். முக்கியமான விஷயங்கள் உங்களோட இப்ப கதைக்க போறேன். ஒரு பக்க கோடு நீளத்துக்கான கோடாக இருந்தால் இன்னொரு பக்கத்துக்கான கோடு வந்து அகலத்துக்கான கோடாய், இன்னொரு பக்கத்துக்கான கோடு உயரத்துக்கான கோடாய். அப்ப எப்பவுமே அந்த உயரம், நீளம், அகலம், நீள அகலம் உயரம் எல்லாமே இந்த மூணுமே ஒரு ஒரு ப்ரொடக்டோட மெயின் பேஸ் லைன். இந்த பேஸ் லைனுங்கிறது நீள அகல உயரம். சரியா? ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஒரு பொருள் எந்த பொருளா இருந்தாலும் அந்த பொருள் எதிலிருந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு கனவுல ஒரு பாக்ஸ்ல இருந்தா அதை வடிவமைக்கப்படும். இப்ப நாங்க காட்டப்பட்ட ஒரு பொருளுக்கு தானே இது கூடடா ஒரு பாக்ஸ்ல இருந்தா வந்தீங்க. ஒரு பாக்ஸ்ல இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்துட்டா அதனால எல் ஷேப் வந்து அவ்வளவுதான். அப்ப நீ நல்லா விளங்கிடு. சரியா? என்ன விளங்கிடணும்? இப்ப எப்பவுமே நாங்க ஒரு பொருளை வடிவமைக்கணும் அப்படின்னா அது ஒரு பாக்ஸ்ல இருந்து தான் நாங்க வடிவமைக்கணும். நினைச்ச மாதிரி அந்த பொருளை முதல் கட்டமா வரைகிறது கஷ்டம். இப்ப நான் வந்து நேரடியா வரைவேன். ஏன் வரைவேன்? பாக்ஸ் வரைச்சு எப்பவுமே ஒரு புக் நீங்க ஒரு பொருளை செய்யணும், இப்போதைக்கு பாக்ஸ் அடிச்சு தான் பழகும். நான் நிறைய வரையறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பழகிட்டேன். அதனால எனக்கு எங்க பிடிச்ச எங்க வரைஞ்சு எனக்கு வந்துடும். நீங்களும் அந்த லெவலுக்கு வரணும். உங்களை அந்த லெவலுக்கு வர வைப்பேன். ஆனா இப்போதைக்கு நீங்க பழக வேண்டிய வேலை, முதலாவது இடைக்கோடு அடிச்சு செங்குத்து கோடு அடிச்சு 30 பாக பிரிச்சு ஒரு பொருள் வரைய, என்ன பொருளை வரையவோ அந்த பொருளோட மொத்த நீளம், மொத்த அகலம், மொத்த உயரம், அவ்வளவு ஒரு பொக்ஸ முதல்ல அதை அடி. ஒரு பொக்ஸை நீ அடிச்சுட்டு தான் அந்த பொக்ஸ்ல இருந்து நீ என்ன டிசைன் பண்ணணும் அந்த டிசைனை கட் பண்ணி எடுத்து கட் பண்ண வேண்டியது, சில விஷயங்கள் எட் பண்ண வேண்டி வரும். இதெல்லாம் செஞ்சு போட்டு நீ என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஃபைனலான ஒரு படிமுறை படத்தை எடுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல காணிக்கலாம் பாருங்க. இந்த பொருளை செய்யறதுக்குடா முதலாவது பாருங்க 30 பாக பிரிச்சு அதுல நீள அகலம் ஆழம் உயரம் எடுத்து, அகலம் எடுத்து, உயரம் எல்லாம் எடுத்து ஒரு பொக்ஸை ரெடி பண்ணி அந்த பொக்ஸ்ல தான் அதை ரெடி பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். பாருங்க, அதை கட் பண்ணி அதுல இந்த ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம். கிளியரா என்ன சொல்ல வரேன்? கிளியரா என்ன சொல்ல வரேன்? தம்பி எல்லாருக்கும் இந்த விளங்கிட்டா? நான் சொன்ன விஷயம் கிளியரா? ஸோ இன்னைக்கு பாஸ்போர்ட் கேரியோட கடைசியாக செய்யணும்னா நான் அதை விட முக்கியமான ஒரு பாட்டை ஒன்று செய்ய வைக்கிறேன். எனக்கு சின்ன ஒரு டிராவிங் உங்களுக்கு நான் சிம்பிளா வரைஞ்சி காட்டுறேன். நீங்களும் என்ன செய்வீங்க? நான் வந்து இந்த ஒயிட் ஷீட்ல தான் வரைய போறேன். ஆனா உங்களுக்கு உண்மையை சொன்னா இந்த டிராவிங்லாம் வரையறதுக்குடா, சரியா, இந்த டிராவிங்லாம் வரையறதுக்கு நல்லா வேலையை கொள்ளுங்க. உங்களுக்கு ஒயிட் ஷீட்ல வரைய சொல்லி வராது. டொட்மேட்டிக் ஷீட்னு ஒரு ஷீட் இருக்கு. சரியா? டொட்மேட்ரிக்ஸ் அதுல தான் வரையணும். அது 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 அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் வந்து என்ன செய்ய போறேன், அடுத்த கிளாஸ்ல நான் செய்யற வேலை உங்களுக்கு நான் வந்து என்னோட கேமரா கணக்க ஒரு பேப்பருக்கு செட் பண்ணி நான் வரைஞ்சி காட்டுறேன். போன பெச்சுக்கெல்லாம் நான் வரைஞ்சி இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் லைவா வரைஞ்சி காட்டுறேன். நீங்க லைவா வரைஞ்சி பார்க்கணும்.
சரியா? ஓகே, நீங்களும் அந்த டைமுக்கு வரையணும். அது அந்த ஷீட் பேப்பரை பண்ணும். இப்போ நான் அவளுக்கு ஒரு ஒயிட் ஷீட்ல ஒரு படத்தை வரைகிறேன். நாங்கள் எப்படி வரையணும்? அது முதல்ல நாங்கள் செய்ய வேண்டிய வேலை கிடைக்கோடு. அப்போ கிடைக்கோடு அடிச்ச பிறகு நாங்கள் ஒரு புள்ளியை மார்க் பண்ணி ஒரு செங்குத்து கோடு அடிச்சிடுவோம். செங்குத்து கோடு அடிச்சுட்டுடா அது பிறகு இங்கால ஒரு 30 பாகை சாய்வில் ஒரு கோடு, இங்கால ஒரு 30 பாகையில் ஒரு சாய்வில் ஒரு கோடு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்? இந்த செங்குத்து கோடு இந்த லெக்குத்து கோடு அடிச்சோமே, அதுக்கு சமாந்தரமா இன்னொரு கோடு இந்த இடத்துல அடிப்போம். அதை எங்க கனெக்ட் பண்ணுவோம்? நம்ம இங்கால ஒரு அதுக்கு சமாந்தரம் ஒரு கோடு அடிச்சு இதோட கனெக்ட் பண்ணுவோம். அது போல என்ன செய்வோம்? இங்கால ஒரு சமாந்தரம் ஒரு கோடு அடிப்போம். எல்லாமே எல்லாத்துக்கும் சமாந்தரமா தான் வரும். கனெக்ட் பண்ணுவோம். அது பிறகு இங்கால சமாந்தரமா ஒரு கோடு கீழே இழுப்போம். இப்ப எப்பவுமே நாங்க முதலாக செய்ய வேண்டிய பாக்ஸ் தான். இப்போ நம்மளுக்கு தேவையான படத்தை டிசைன் பண்றதுக்காக நான் என்ன செய்யணும்? நம்ம வந்து அந்த இதை கட் பண்ண போறோம். உதாரணத்துக்கு இப்படி ஒரு கட் பண்றேன். அது மாதிரி கிடையா நான் ஒரு கட் கட் ஒன்று கொடுக்குறேன். கட் பண்ணி கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவையில்லாத பகுதி எல்லாத்தையும் நான் எடுக்கணும். தேவையில்லாத பகுதியில் நான் எடுக்கிறேன்னு சொன்னா எப்படி எடுக்கலும் பாருங்க. எனக்கு தேவையில்லாத பகுதி எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன். அழிச்சு காட்டுன்னு பாருங்க. இப்போ நம்மளுக்கு அந்த எல் ஷேப் வந்து எல் ஷேப் வந்தாலும் நம்மளுக்கு இந்த பின்னுக்கிற கோடு எதுவுமே விளங்காது. இப்போ நம்மளுக்கு என்ன இடையில ஒரு லைன் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதை நாங்கள் என்ன செய்வோம்? கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு மெயின் ஸ்ட்ரக்சர் எடுத்தாச்சு. இனி என்ன அடுத்தடுத்த வேலை செய்யலாம். இப்போ அடுத்து என்ன செய்யணும்? நம்ம இந்த இடத்துல ஒரு பொருளை கட் பண்ண போறோம்னு சொன்னா நம்மளுக்கு என்ன செய்வோம்? இந்த இடத்துல ஒரு மார்க் பண்றேன். மார்க் பண்ணியாச்சு. நம்ம அந்த அங்கால சைட்ல ஒரு பொக்ஸை கட் பண்ணிட்டு இந்த பொக்ஸை கட் பண்ணா மட்டும் சரியா? பொக்ஸை கட் பண்ணி போட்டு அந்த பொக்ஸ் கட் பண்ண மிச்ச பாட்டை அழிச்சிடும். அப்ப அங்கால ஒரு பாக்ஸ் போயிடுச்சு. அடுத்தது என்ன? இப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும்? Yes. அடுத்தது நாம இங்க ஒரு முக்கோணத்தை வெட்டும். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்றேன். அடுத்த கிளாஸ் இன்ஷால்லா உங்களுக்கு லைவா என்னோட ஷேர் பண்ணணும். என்னோட நான் வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? வரைஞ்சி காட்டல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். மண்டேக்கு உங்களுக்கு காட்டணும் டெமோ ஒன்று. ஓகே. என்ன அடுத்தது என்ன? இன்னொரு கேம் ஒன்று காட்டுவோமா? அப்ப இந்த இடத்துல ஒரு முக்கோணத்தை எல்லாத்தையும் வெட்டி வெட்டி எடுத்து பாவமே அது கத்தும். என்னடா எல்லாத்தையும் வெட்டி வெட்டி எடுக்கிறீங்க, ஏதாவது தாங்கடா அப்படின்னு கேக்குதா?
இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? இப்போ அதாவது கொடுப்போம் உங்களுக்கு எட் பண்ண ஒரு முக்கோணத்தை கொண்டு வந்து போடும் இந்த ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆகிதா போர் அடிக்குதா? அடுத்ததுன்னா ஓகே நாங்கள் இன்னொரு முக்கோணத்தை வெட்டி எடுத்துரும். ஏன்னா காரு மாறு தக்காளி சோறு மாய்க்குதா? எப்படி இது நல்லா இதா? அடுத்து இன்னொரு கேம் ஒன்று கொடுப்போம். ஏன்னா சும்மா வச்சுட்டு வேலை இல்லையடா. ஹவுஸ் இட். ஓகே அதே இன்னும் ரெண்டா பிரிச்சிருவோம். நல்லா இருக்கா? என்ன மாதிரி எப்படி போகணும்னு விளங்கிச்சா? ஃபர்ஸ்ட் மெயின் பாக்ஸை வரைஞ்சமா அடுத்த கடை நாங்கள் என்ன செய்யணும்? அந்த பாக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு மெயின் ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணணும். மெயின் ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணமா அடுத்த கட்ட என்ன? அதுக்கப்புறம் சப் ஸ்ட்ரக்சர். முதல்ல தலையை வரையணும். தலையை வரைஞ்சி தான் கண்ணு மூக்கு வாய் வரணும். எடுத்தெடுப்புலயே ஒரு பொட்டியில கொண்டு போயிட்டு கண்ணை வரையலாமா? இல்ல தலையை செதுக்கணும். அதான் முதலாவது எல் ஷேப். தலையை செதுக்கணும். எல் ஷேப்பை கொண்டு வந்தோம். எல் ஷேப்ல இருந்து கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி இப்படி இந்த மாதிரி கொண்டு வந்தோம். இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு பயமா தானே இருக்கும். ஆனா உங்களுக்கு நான் என்னோட பிசிக்கல் கிளாஸ்ல, அதாவது என்னோட பிசிக்கலா நடக்கிற கிளாஸ்ல கொழும்புல எல்லாம் சோ நான் அந்த குரூப்ல போட்டிருந்தேன்னு தெரியல உங்களுக்கு. பிசிக்கல் கிளாஸ்ல ஒரு பொடியை வரைஞ்சதை உங்களுக்கு சும்மா காட்டுறேங்க. விளங்குதா? இது ஒரு பிசிக்ஸ் கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் வரைஞ்சது. நான் வரையல. நான் சொல்ல சொல்ல வரைஞ்சது. நான் போர்ட்ல வரைஞ்சது. விளங்க மாட்டீங்களா? ஒரு போர்ட்ல நான் வரைஞ்சது. என்ன சொல்ல வரேன் விளங்குதா? கிளியரா? அப்ப இந்த மாதிரி நாங்க என்ன செய்யணும்? அடுத்த கிளாஸ் வேற லெவல்ல அட்வென்ச்சரா நாங்க படங்கள் வரைய போறோம். வேற லெவல் அட்வென்ச்சரா நாங்க ஃபெஸ்ட்டுக்கு அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிளேன் ஷீட்ல வரைவேன். பிளேன் ஷீட்ல வரைஞ்ச அதே டிராவிங் அப்படியே டொட்மெட்டிக் ஷீட் நோடிக்கு. பிளேன் ஷீட்ல வரையதை விட டொட்மெட்டிக் ஷீட் வரையதான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் வரும். அதுல வரைയത് ரொம்ப லேஸ். அது எப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு படத்தை பிளேன் ஷீட்ல உங்களுக்கு வரைகிறேன். வரைஞ்சிட்டு அதே படத்தை கொண்டு போயிட்டு டொட்மேட்டிக் ஷீட்ல வரைஞ்சி காட்டுவேன் ஒரே நாள்.
ஸோ டொட்மெட்டிக் ஷீட் வந்து இங்கே நிறைய இருக்கு, தேடணும் கொஞ்சம் பாருங்கப்பா. உங்களோட போன பெச்சுக்கு வரைஞ்சிடுவோம் இந்த கைவசைகள் உங்களோட சான்ஸ். இதான் டொட்மெட்டிக் ஷீட். இந்த முதலாம் ஆண்டுல படிச்சுப்பீங்களே அந்த இந்த டொட் மேல இழுத்து இழுத்து வரைகிறது, இது போன முறை வருஷம் 2026 பெச்சுக்கு நான் செஞ்சது. ரைட்டா? சரியா? இந்த மாதிரி இருக்கு, நிறைய இருக்கு. சரியா? இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இன்ஷால்லா வருங்காலங்களில் கிளாஸஸ் வரக்கொள்ள உங்களுக்கு இது பிடிஎஃப் போட்டு கட்டாயம் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இன்ஷால்லா அடுத்த கிழமையிலேருந்து உங்களுக்கு கிளாஸ் ஹவர்ஸ் கூடுது, கொஞ்சம் டைமை கூட்டும். 10:30 வரைக்கும் கிளாஸ் நடக்கும், 1:30 மணி நேரம் கிளாஸ் நடக்கும். ட்ரோவிங் படமே ஏன்னா இன்ட்ரெஸ்டா இருக்கும், டைம் போடுறது கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ நீங்க இப்ப பாருங்க, இப்போ பார்த்த விஷயம் ஓகே தானே உங்களுக்கு? ஸோ என்ன செய்ய போறீங்க இப்போ? எனக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணணும். நீங்க இப்ப பாக்குறது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு, சரியா, அப்படியே உங்களோட ஸ்டேட்டஸ்ல போடுங்க. டுடே ட்ரோவிங் கிளாஸ், ஆன்லைன் ட்ரோவிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஸ்டேட்டஸ்ல போடுங்க. அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் நஃபீசர் அப்படின்னு சொல்லி போட்டுவிடுங்க. சரிதானே? ஓகே டன். ஹெப்பி தானே எல்லாருக்கும்? நீங்க இதுல சிலாக்கள் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்ட தெரியல, சிலாக்கள் பிசிக்கல் கிளாஸ் போறாக்களே இருப்பீங்க. நீங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களோ தெரியல. இன்ஷால்லா வரும் கிளாஸஸ்ல வந்து உங்களுக்கு நான் மேக்சிமம், நான் ஏன் தைரியமா உனக்கு பாஸ் பேப்பரை தாரேன் அப்படின்டா, நான் தைரியமா உனக்கு பாஸ் பேப்பர் தாரதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அதாவது நான் வந்து அவ்வளோ செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்த யூனிட் போவோங்கிறத விளக்கு சொல்றேன். அவ்வளவுதான். நான் தைரியமா அவ்வளோ பேப்பரே விட்டு போட்டேன். தானே நான் தைரியமா போட்டதுக்கான காரணம் என்ன? உனக்கு எல்லா கேள்வியும் உனக்கு செய்யாம, இந்த கேள்வியில ஏதாவது ஒரு கேள்வி உனக்கு செய்யாம போறேன் அப்படின்னு சொன்னா நீ தைரியம் என்கிட்ட கேட்கலாம். சரி என்ன சிறந்த கேள்வி செய்யல, என்ன சிறந்த கேள்வி செய்யல, தைரியமே கேட்கலாம். அதனாலதான் இன்ஷா அல்லாஹ் நிறைய கேள்விகள் இருக்குது. நாங்க இது வரைக்கும் வந்த பாஸ்போர்ட் கேள்வி, மொத்த பாஸ்போர்ட் கேள்வி இதுல போட்டுட்டேன். ஸோ நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நாங்க செய்வோம். சரிதானே? இது வந்து இந்த ஐசோமெட்ரிக், இது முக்கியமான ஒரு பேஜ். இது யார்ட்டையும் இல்லை இந்த பேஜ், இந்த ஷார்ட் மெத்தட். இது ஷார்ட்டான இதுதான் டியூ டூ வந்து இல்லை எங்கேயும். என்னோட டியூ2ங்கிறது இதுதான், இந்த ஒரு பேஜ் தான் டியூ2. சரிதானே? இதுல தான் நாங்க மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் தேர்ட் ஆங்கிள் சொல்லிலாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு இப்ப போறதை விட கொஞ்சம் 2 கிளாஸ் அதுல போகும். முதல்ல 3D நல்லா வரைஞ்சி பழகும். வரைஞ்சிட்டு அது போல அந்த ஃபர்ஸ்ட் 2Dக்கு வரைகிறது, ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, பிளேன் வியூ சொன்னேன், அதை இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இந்த ஒரு 2 கிளாஸ் போட்டு அது பார்ப்போம். அது பிறகு இருக்கிற அவ்வளோ பாஸ்போர்ட்களையும் பாட்டா செய்வோம். செஞ்சுட்டு சொன்ன சப்ஜெக்ட் ஓவர். கிளியர் தானே? டன். ஸோ இன்ஷால்லா கண்டினியூஸா படிங்க, பெண்டிங் வைக்காதீங்க. பொறவு படிப்போம், எக்ஸாம் வரக்குள்ள படிப்போம், டைம் எக்ஸாமுக்கு ஒவ்வொரு டைம் எக்ஸாமுக்கு பண்ணி ஃபைனலுக்கு படிப்போம். தயவு செய்து அந்த மைண்ட் செட்டை வச்சுருங்க. இப்போ உள்ளது இப்போ படிச்சு வச்சிருங்க. அப்பப்போ உள்ளது அப்பப்போ படிச்சு வைக்கிறதுல எந்த கஷ்டமும் வர போறது இல்லை. கடைசி நேரத்துல படிக்கிறது தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதனால தயவு செய்து அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கணும். வேற ஏதாவது டவுட் இருக்குதா தம்பிமா? வேற ஏதாவது டவுட் இருக்குதா? இல்லைனா எல்லாம் ஓகே? டவுட் எதுவுமே இல்லையா யாருக்கு? அதுமாதிரி உங்களுக்கு பிசிக்கல் கிளாஸ் வர ஏழுமெண்டா பிசிக்கல் கிளாஸ் வாங்க. இப்போ என்னோட பிசிக்கல் கிளாஸ் நடக்குது புத்தளம் எம்ஐடி, கொழும்பு எம்ஐடியில் நடக்குது. அப்போ அது 7 மாணாக்கள் வரலாம். ஸோ ஒருவேளை நீங்க வெளியூர்ல எங்க சரி வீட்டில் சொன்னா சரி வராது, 7 வழி வெளியூர்ல போய் படி அப்படின்னு உங்களோட வீட்டில் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா புத்தளம் எம்ஐடிக்கு வரதுக்கு ஏற்பாடு பண்ணி தான். இந்த புத்தளம் எம்ஐ வீட்டில் எஸ்எஃப்டிக்கு டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, ஐசிடிக்கும் டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, ஐடிக்கும் டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு பிசிக்கலாக தான் படிக்கணும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ஒன்லைன்ல தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒன்லைன்ல படிப்பிக்கிறதுக்கும் அதுக்குரிய பேனலும் இருக்குது. சில வீட்டில் சொல்லுவாங்க நீ இங்க சரிப்பட்டு வர மாட்டா, ஃப்ரெண்ட்ஸ் ஊர் சுற்றி திடீரா எங்க சரி போய் பாரி படிக்கிறேன்டா சொல்லு, நான் உங்களுக்கு செட் பண்ணிடலாம், செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஏதாவது வெளியூர்ல போய் படிக்கணும் அப்படின்னா தைரியமா நீங்க வரலாம். இன்ஷால்லா எங்கேயும் பெஸ்டான டீச்சர்ஸ் மாதிரி தான் போட்டிக்கிறேன். ஸோ அதனால உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிதானே? ஓகே, இன்ஷால்லா சந்திப்போம். See you again. God bless you. Assalamu alaikum. Bye.